ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாத்ரூமில் உள்ள குழாயில் உப்பு கரை படிஞ்சு அப்படியே பிடிச்சிட்ருக்கோம். நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் அது போகவே போகாது. அது டக்குன்னு ஈஸியாக போகிறதுக்கு இந்த ஒரு 2 பொருளை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பளபளன்னு புது குழா மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்ன 2 பொருள் எப்படி க்ளீன் பண்ணலான்றத பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. துணி துவைக்கிறதுக்காக நம்ம லிக்விடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எந்த லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈனோ தாங்க இதை ஒரு பேக்கெட் அப்படியே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பொங்கி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே உப்பு கரை படிஞ்சிருக்கோ அந்த குழா ஃபுல்லுமே நான் நல்லா தடவிக்கிறேன். ரொம்ப அழுக்காயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஈஸியாகவே அந்த உப்பு கரை படிஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக கழண்டு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாய்லெட்டில் கூட இதை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா பளபளன்னு ஆகிடும் டாய்லெட்டு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வு பர்னர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் இதை ஸ்டவ் பர்னரை வச்சுட்டு இந்த லிக்விடை ஊற்றி ஒரு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு, அதில் கருப்பாக நம்மளுக்கு நெருப்பு பட்டு கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் போயிடும். அதில் அந்த ஹோல்ஸ்லலாம் உங்களுக்கு தூசி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம விசில் போடுவோம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த லிக்விடில் தேய்ச்சி விட்டிங்கன்னா விசிலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும், அடைப்பு எல்லாமே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த லிக்விடை பாத்ரூமில் இருக்கிற குழா மேலே ஃபுல்லுமே நான் தடவிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனில் சிங்க்குக்கு மேலே குழா இருக்குல்ல, அதுலேயும் நான் நல்லா தடவிட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. நம்ம வீடியோக்காக நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அப்பயே நம்ம தேய்ச்சி விடும்போது நல்லா அந்த உப்பு கரை அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் சமைக்கும்போது இப்போது கடாயில் நல்லா அடி பிடிச்சிருச்சு, இல்லை பால் வச்சுருப்போம் கவனிக்காமல் விட்டோம்னா அதில் நல்லா அடி பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி அடி பிடிச்ச பாத்திரத்தில் நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலும் அது போகவே இல்லைன்னா நீங்கள் இந்த லிக்விடை ஊற்றிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இரும்பு நாரை போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த தீஞ்சு போன கரை எல்லாமே உங்களுக்கு போயிடும், பளிச்சுன்னு ஆகிடும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்தது, தேய்ச்சி விட்டவுடனே எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். புது குழா மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் அதிக நேரம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த குழாலாம் ரொம்ப கரையாயிடும், அப்படியே உப்பு பூத்தா மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். சூப்பராக க்ளீன் ஆகிடுது. குழா மட்டும் இல்லைங்க, இது டாய்லெட்டு, அதுக்கப்புறம் பர்னரு, அடி பிடிச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே பளபளன்னு ஆக்கி கொடுத்துரும். இப்போ இந்த குழா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.